ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ அல்கேன்ஸோட பாண்ட் நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கிறது தான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சில ஹெட்ரோ ஆட்டம் வந்து பாசிபிள். அந்த ஹெட்ரோ ஆட்டம் என்னெல்லாம் இருக்கலாம்னா ஹேலஜன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஹேலஜன்ஸ் வந்து என்னதான் இருக்கலாம், மேபி வந்து ஃப்ளூரினா இருக்கலாம், இல்லை குளோரினா இருக்கலாம், இல்லை புரோமினா இருக்கலாம், இல்லை அயோடினா இருக்கலாம். ஸோ நான் நேற்றே சொன்னேன், ஜஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேலஜன்ஸ் தான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே அது வந்து ஒரு ஹேலஜன்ஸ் தான். ஸோ அந்த ஹெட்ரோ ஆட்டம் என்னதான் இருக்கலாம், அந்த ஹேலஜன்ஸாக இருக்கலாம், ப்ளஸ் அது போக வந்து என்னன்னா நைட்ரஜன் இருக்கலாம், அது போக வந்து என்னென்னா ஆக்சிஜன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சில ஹெட்ரோ ஆட்டம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்ரோ ஆட்டம் வரும்போது இங்கே என்ன ஆகுது, நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி, நம்ம பேரண்ட்ஸு, நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதருக்கு மட்டும் தான் வந்து நம்ம ஃபேமிலி மாதிரி. ஸோ அந்த ஃபேமிலி வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்ரோ ஆட்டம் வரும்போது சில டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஏதாவது பண்ணுவாங்க, அப்படி ஸோ நம்ம சிஸ்டருக்கு ஃபேவரபுளாக பண்ணுவாங்க, பிரதருக்கு ஃபேவரபுளாக பண்ணுவாங்க, நமக்கு அது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆள் வரும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் எக்ஸ், இன்னொன்று ஒரு விஷயம் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கிறீங்க இல்லையா. ஸோ எல்லாருமே ஊரில் இருக்கிறீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறீங்க, ஒரு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இது எப்படியோ சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதாவது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காரணம் வந்து எலக்ட்ரான் தான். ஸோ எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு வந்து மூவ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து என்ன, மூவ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பன் ஹேலஜன்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு பாண்ட் இருக்குது. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த ஹேலஜன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கும். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடியது வந்து இன்னட் கேஸாக இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து ஹேலஜன்ஸு. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதாவது எலக்ட்ரானை வாங்கிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த சைடில் இருக்கிறது வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேலஜன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேலஜன்ஸ் வந்து எப்போவுமே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான், இந்த ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஓகேவா. இந்த ரெண்டு எலக்ட்ரானை வந்து இந்த ரெண்டு ஆட்டம் வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பாண்ட். பாண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜ் தான். ஸோ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து இங்கே ரெண்டுக்கும் இடையில வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது இல்லையா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேலஜன்ஸ்க்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கார்பனோடது, ஒரு எலக்ட்ரான் வந்து ஹேலஜனோடது. ஆனாலும் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்டு தான். அதனால் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேரிங் தான். இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே வந்து ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கணும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட அதிகப்படியான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி காரணமாக, அதாவது எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஆசை காரணமாக, நான் எப்போவுமே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் வந்து நான் எப்போவுமே வந்து பணத்தோட தான் வந்து கம்பேர் பண்ணுவேன். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்போவுமே கோவலன்ட் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் தான். ஸோ அப்போ வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி. அயனிக் பாண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் அப்பாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நேச்சர் இருந்துச்சுன்னா வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஒருத்தரை விட ஒருத்தருக்கு வந்து பணத்து மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக ஆசை அப்படின்னு வச்சுங்களேன், இந்த எலக்ட்ரான் வந்து ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ண தான் செய்யணும். ஆனால் இவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆசைன்றனால எப்போவுமே பண்ணால் அந்த பணத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவார். இப்போ ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து பணத்து மேலே வந்து ஆசை அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ ஒருத்தர் மட்டும் வந்து அந்த பணத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இதை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்னன்னா இதை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மைனஸ் அப்படின்னுவாங்க. இந்த கார்பன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவதுனா பார்ஷியலாக அங்கே நெகட்டிவிட்டி இருக்கும், பார்ஷியலாக வந்து பார்ஷியலி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கேரக்டர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இதில் வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸோ ஒரு நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போகுது அப்படின்னா இங்கே வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்துடும், இங்கே வந்து எலக்ட்ரானுக்கு பற்றாக்குறை வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ரிச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மைனஸ் சார்ஜ் வந்து வந்துடும். ஸோ இப்போ ஹேலோ ஆல்கேன் அண்ட் ஹேலோ ஆல்கேன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு சைடாக மூவ் ஆகும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெல்டா மைனஸ் அண்ட் டெல்டா பாசிட்டிவ் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவாக தான் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா போலரைசேஷன்.
போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா போலரைஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வந்து இந்த சைடுலேருந்து அந்த சைடுக்கு வந்து ஈக்குவலாக இல்லை, ஈக்குவலாக இல்லாமல் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாக இருக்குது. இப்போ தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா போலரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாண்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலரைஸ்டு பாண்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்டத்துக்குமே பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் ஃப்ளூரின் இருந்தால் என்ன ஆகும், அப்புறம் கார்பன் குளோரின் இருந்தால் என்ன ஆகும், அப்புறம் கார்பன் புரோமின் இருந்தால் என்ன ஆகும், ஸோ கார்பன் அண்ட் அயோடின் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து 3 கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாண்ட் லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்ட் லென்த் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஆட்டம் அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஆர்பிட்டல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கார்பன் ஆட்டம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்பேன், இங்கே வந்து ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. ஸோ நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ பாண்ட் லென்த் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ் நடுவில் வந்து புரோட்டான் இருக்குன்னு சொல்லியா, நடுவில் வந்து இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கார்பன் தான் இல்லையா. அப்போ இந்த கார்பனோட ஆட்டமோட சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து சின்ன ஆட்டம், இதோட அட்டாமிக் நம்பர் வந்து ரொம்ப கம்மி, 9 தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டம் தான். ஸோ இது ஒரு சின்ன ஆட்டம் இருக்கும். ஸோ இதோட நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கார்பன் அண்ட் குளோரினுக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பன் வந்து அதே ஆட்டம் தான், ஆனால் குளோரின் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது குளோரின் வந்து கொஞ்சம் பெரிய ஆட்டம். ஸோ பெரிய ஆட்டம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ளூரின்லேருந்து குளோரினுக்கு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் புரோமினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான், கார்பன் வந்து அதே சைஸ் தான், புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பெருசாக இருக்கும். ஏன்னா குளோரினோட புரோமின் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ புரோமின் அயோடின் வந்து இருக்கிறதே ரொம்ப பெரிய ஆட்டம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஃப்ளூரின்லேருந்து அயோடினுக்கு வரும்போது ஹாலோ அல்கேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகுனா பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல வந்து நீங்கள் வந்து பாண்ட் லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து சிம்பிளாக எழுதலாம், டாப் டு பாட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மாலாக இருக்கும், இதுக்கு வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாண்ட் சைஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மாலாக இருக்கும், இது வந்து போக போக அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் என்தால்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாண்ட் என்தால்பினால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்றத வந்து பாண்ட் என்தால்பின்னு சொல்லுவாங்க. ஹவு மச் எனர்ஜி ரெக்யூர் டு பிரேக் தி பாண்ட். இப்போ கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்டை உடைக்கணும்னா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படும். இது வந்து சிம்பிளாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மேக்னெட் வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கு இல்லையா, ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா டப்புன்னு ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒரு எனர்ஜி வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இருக்கும், கார்பன் அண்ட் ஃப்ளூரின்றதும் அதே மாதிரி ஒரு பாண்டு தான். ஸோ அந்த பாண்டை வந்து உடைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்றத வந்து பாண்ட் என்தால்பி அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த பாண்ட் என்தால்பி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்லேருந்து ஃப்ளூரினுக்கு வந்து கார்பன் டு ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் என்தால்பி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஏன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் என்ன சொன்னேன்னா இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்க்கும் உள்ள தூரம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து என்தால்பி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாண்ட் என்தால்பி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் ஆட்டம் இருக்குது, இப்போ வந்து ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து சின்ன ஆட்டம் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது ஒரு கார்பனோட நியூக்ளியஸ் இருக்குது, இது வந்து ஃப்ளூரினோட நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஆட்டம்ன்றதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரினோட நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும்னா இதனுடைய எலக்ட்ரான், இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து மைனஸ் சார்ஜ் தான் இல்லையா, அவுட்டரில் வந்து எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூரின் வந்து அந்த எலக்ட்ரானோட அந்த கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிடிச்சி வச்சுக்கும் நல்லா. ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ் தான். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எஃபெக்டிவாக இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை வந்து கொஞ்சம் உடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட பாண்ட் என்தால்பி இந்த பாண்டை வந்து உடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து புக்கில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 452 கிலோ ஜூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோ ஜூல் பர் மோல், அதாவது ஒரு மோல்ன்றது அவகிட்ட நம்பர் ஆஃப் மாலிகுல்
மாலிகுல். ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு சாப்டர் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் என்தால்பி வந்து இதை உடைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ அடுத்து வந்து கார்பன்லேருந்து வந்து குளோரினுக்கு வந்து பார்ப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கார்பன்லேருந்து குளோரினில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குளோரின் ஆட்டம் வந்து நான் என்ன சொன்னேன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அந்த கார்பன் ஆட்டம் வந்து இப்போ வந்து சின்னதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் ஆட்டம் பெருசாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து 9, அப்புறம் வந்து இதுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 7. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்பிட்டால்ஸ் அதிகமாக இருக்கும்போது என்னன்னா சைஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து இந்த கார்பனுடைய எலக்ட்ரான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பிடிச்சி இழுக்க முடியாது, அட்ராக்டிவாக வந்து இழுக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் வந்து டக்குனு இந்த எலக்ட்ரான் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஏன்னா நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கும். இல்லை இது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அதிகமாக வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து உடைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 351 kJ/mol வந்து கொடுத்துருக்காங்க பாண்ட் என்தால்பி. இவ்வளோ எனர்ஜி தேவை இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ கார்பன் டு புரோமின் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து சின்ன ஆட்டம் தான். ஸோ புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்டமாக இருக்குது. ஸோ இங்கே நடுவில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து இதோட எலக்ட்ரான்ஸை வந்து பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரொம்ப தூரம் லாங்கில் வந்து ட்ராவல் பண்ணணும். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டமில் நியூக்ளியஸோட இடம் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நடுவில் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக வந்து இழுக்க முடியாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ரொம்ப எலக்ட்ரான் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்பிட்டால்ஸும் உள்ளே வந்து நிறைய இருக்கும். 1s ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டால், 2p ஆர்பிட்டால், 3p ஆர்பிட்டால், அப்புறம் 4d ஆர்பிட்டால். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆர்பிட்டால்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லைன் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஆர்பிட்டால் வழியாக கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டால் வந்து ஷீல்டு பண்ணும். ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் ஒன்று இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்பிட்டால்ஸ் வந்து கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டிங் எஃபெக்டும் இருக்கும். அதனால் இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரான் கூட வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் என்ன பண்ணால் இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட இது கொஞ்சம் கம்மியான எனர்ஜியை கொடுத்தாலே வந்து உடஞ்சிரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 293 kJ/mol வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா குளோரின் டு அயோடின். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாவே ஆன்சர் தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்டமாக இருக்கும். ஸோ இந்த நடுவில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து இதில் ஒரு கார்பனுடைய எலக்ட்ரானை வந்து ரொம்ப பாண்டை வந்து ஃபார்ம் பண்ண வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். சும்மா இது வந்து பேருக்கு தான் ஒட்டிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் மேக்னெட் வச்சா எப்படி இருக்கும், டக்குன்னு வச்சுன்னா டப்புன்னு இழுத்து ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு தான் அப்படி ஒட்டிட்டு இருக்குமே தவிர ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இது வந்து கம்மியான எனர்ஜிலே வந்து இதை வந்து உடச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ தேவைன்னா 234 kJ/mol வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரின் டு அயோடின் வரும்போது பாண்ட் என்தால்பி வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா சைஸ் பெருசாகிறதுனால பாண்ட் லென்த் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டைபோல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைபோல் மூவ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன். கார்பன் அண்ட் எக்ஸுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் போகும். ஸோ இங்கே வந்து டெல்டா நெகட்டிவாக இருக்கும், டெல்டா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ டைபோல் மூவ்மெண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் டிஃபரன்ஸாக வந்து டைபோல் மூவ்மெண்ட். இப்போ வந்து நான் ஒரு ஃபாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ கார்பனுக்கு வந்து 1ன்னு இருக்குது, ஒரு வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. அது வந்து டி/ன்னு சொல்லுவாங்க. டைபோல் மூவ்மெண்ட் வந்து டி/ன்னு சொல்லுவாங்க. டி/, சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து 1ன்னு இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் தானே இருக்குது, -0.5 இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் வந்து டைபோல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 1 மைனஸ் ஆஃப் -0.5. ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து 1 + 0.5 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1.5 வரும். ஸோ இதுதான் வந்து டைபோல் மூவ்மெண்ட். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள வந்து டிஃப்ரென்ஸ் தான், அந்த சார்ஜ் டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டைபோல் மூவ்மெண்ட். இது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து டைபோல் மூவ்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த டைபோல் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் டு ஃப்ளூரின் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். கார்பன் டு ஃப்ளூரினும் கார்பன் டு குளோரினும் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டைபோல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை எந்த அளவுக்கு பிடிச்சி இது வந்து இழுக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த டைபோல் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாண்ட் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான் எவ்வளோ பிடிச்சி இழுக்குதுன்ற பொறுத்தா இருக்குது. நான் முதலே சொல்லிட்டேன் ஃப்ளூரின் ஆட்டம் வந்து ரொம்ப சின்ன ஆட்டம். ஸோ இதோட நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட எலக்ட்ரானை நல்லாவே பிடிச்சி இழுக்கும். ஏன்னா இது பக்கத்தில் இருக்குது, சின்ன ஆட்டம். ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரினில் வந்து சின்ன ஆட்டமாக இருக்கிறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுடைய ஆட்டத்தை வந்து ஃபுல்லாக நல்லாவே இந்த பாண்டெல்லாம் நல்லா மூவ் பண்ணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு, அதாவது குரூப்
மேலேருந்து கீழே வரும்போது ஃப்ளூரின், குளோரின் அண்ட் புரோமின் அண்ட் அயோடின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை வந்து பிடிச்சி இழுக்கணும். ஸோ இப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரின் ஆட்டம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கணும்னா நியூக்ளியஸ் தான் இழுத்தாகணும். ஏன்னா நியூக்ளியஸ் தான் மைனஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜை பிடிச்சி இழுக்கணும்னா நியூக்ளியஸ் தான் பிடிச்சி இழுத்தாகணும் இல்லையா? ஸோ இது சின்ன ஆட்டமாக இருக்கிறதுனால என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸோட பவர் வந்து வெளியில் வரைக்கும் வரும். ஸோ இன்னொரு எலக்ட்ரானை பிடிச்சி வந்து இழுக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சைஸ் பெருசாக குளோரின் புரோமின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது ஃப்ளூரினுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து நிறைய எலக்ட்ரான் வந்து பிடிச்சி இழுக்கணும். அப்போ என்ன பண்ணால் இதுக்கு தான் நிறைய வந்து வேல்யூ இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே 1 இருக்குது, இது வந்து ஒரு 0.6ன்னு வச்சுப்போமே, இது வந்து மைனஸ் தானே மைனஸ். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா 1, இதுக்கு என்ன நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0. கம்மியாக இருக்கணும் இல்லையா? ஸோ 5ன்னு எதிர்பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 1.6 வரணும், இதுக்கு வந்து 1.5 வரணும். ஸோ இதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி வந்து இருக்காது. ஸோ புக்கில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.847 1.860. ஓகே, ஆமாம். ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ வந்து என்னன்னா இது வந்து 1.6, இதுக்கு வந்து அதிகமாக இருக்கணும், இதுக்கு வந்து நம்ம வந்து கம்மியாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் உண்மையான வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, அடுத்து வந்து குளோரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ரிவர்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளூரினோட ஆட்டம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 9. ஸோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p5 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் குளோரினுக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து 17. ஸோ குளோரினுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3s2 3p5 அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்பவுமே அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எழுதுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளூரின் குளோரின் அடுத்து வந்து நீங்கள் புரோமினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4s2 4p5 எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து 7 எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து 7 எலக்ட்ரான்ஸ் போது பக்கத்தில் இருக்கும். இங்கே 7 எலக்ட்ரான்ஸ் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன சொன்னேன், எலக்ட்ரானை வந்து பிடிச்சி இழுக்கிறது. இந்த ஃப்ளூரினுக்கு வந்து பிடிச்சி இழுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து நல்லாவே இருக்கும். அப்போ நல்லாவே இந்த எலக்ட்ரானை வந்து இழுக்கும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து போகிறதுக்கு வந்து போயிடும். ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து மாறிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 186 வந்து இங்கே வந்து வேல்யூ வந்து அதிகமாகிடுது. நம்ம குறையணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் வந்து அதிகமாகிடுது. ஆனால் நீங்கள் அதே வந்து புரோமினுக்கு வந்து எடுத்து பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோமினுக்கு வந்து இதுக்கும் பெரிய சைஸ் தான், அப்புறம் புரோமினுக்கு வந்து இதை விட நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும். பட் ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறையவே கேப் இருக்கும். இருந்தாலும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸ் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து பிடிச்சி இழுக்க முடியாது. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஃப்ளூரின் ஆட்டம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்காக அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்காக இது வந்து கம்மியான வேல்யூ வந்துடும், இது வந்து அதிகமான வேல்யூ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறைய தான் செய்யும். இதுக்கு வந்து 830 கொடுத்துருப்பாங்க, 830. அப்புறம் ஃப்ளூரின் அயோடின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்டம். இந்த நியூக்ளியஸ் போயிட்டு வந்து என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து பிடிச்சி இழுக்கவே இருக்காது. அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து பிடிச்சி இழுக்கவே இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 636 தான் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க, பாண்ட் என்தால்பி கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்க போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், மேலே இருந்து கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பாண்ட் என்தால்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாண்டு தான் உடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், பெரிய பாண்ட் வந்து உடைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சிம்பிளாக வச்சுக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஒரு சின்ன ஒரு பாண்டுனாலே ஒரு நம்ம குச்சி மாதிரி கோடு மாதிரி தானே போடுறோம். இப்போ ஒரு சின்ன குச்சி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருந்தது, அப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு நடுவில் பிடிச்சி உடைச்சிடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிடிக்கிறதே கஷ்டமாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி உடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன பாண்ட் லென்த் வந்து சின்னதாக இருந்தால் உடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ பாண்ட் என்தால்பி வந்து அதிகமாக தேவைப்படும், சின்னது வந்து பாண்ட் என்தால்பி அதிகமாக இருக்கும். ஸோ டைபோல் மூமெண்ட் வந்து ஆக்சுவலி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும், மேலேருந்து கீழே வரும்போது குறைஞ்சிட்டே இருக்கணும். ஆனால் குளோரினுக்கு
ஃப்ளூரினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ளூரின் ஆட்டம் வந்து ஸ்மால் ஆட்டமாக இருக்கிறதுனால அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து கொஞ்சம் ரிப்பல்ஷன் வரும். ஸோ அதனால தான் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் வரதுக்கு வந்து இதான் காரணம். ஸோ இதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்பன் பாண்டோட வந்து நேச்சர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே தான், ரொம்பவே வந்து ரெண்டுமே எல்லாமே சிமிலர் தான், எல்லாமே டிட்டோவாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆல்கேன் வந்து எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து RX அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹேர் ஆல்கேனை வந்து எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால்லேருந்து வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ நான் மறுபடியும் நான் சொல்லியிருந்தேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரோ ஆட்டம், என்னென்ன ஹெட்ரோ ஆட்டம்லாம் இருக்கும் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக நிறைய படிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒரு புது ஆட்டம் வந்து ஹெட்ரோ ஆட்டமாக வந்து வருது. ஸோ இந்த ஆல்கஹால்லேருந்து வந்து எப்படி வந்து இந்த ஹேர் ஆல்கேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ROH ப்ளஸ் வந்து என்னன்னா இது வந்து ப்ரிப்ரேஷனாக ஒன்றும் கிடையாது. இந்த ஆல்கஹால் எடுத்துக்க போகிறோம், நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா RX வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரியாக்டன்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து ப்ராடக்ட்னு சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஆல்கஹால். ஸோ ஒரு ஆல்கஹால் வந்து போட்டாச்சு, நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் RX. இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த X வேணும்னா இது கூட வந்து இன்னொரு X இருக்கிற மாலிகுலை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணணும், அப்போ தானே கிடைக்கும். அப்போ வந்து X போட்டு இன்னொன்று என்ன போட்டுக்கலாம்னா ஹைட்ரஜன் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன இங்கேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த R வந்து இந்த X வந்து சேர்ந்து RX மாறிடுச்சு. அப்போ மீதி இருக்கிற OHும் Hயும் சேர்ந்து என்ன ஆகும்னா H2O வாட்டராக வந்து மாறி வரும். ஓகேவா, இந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஜஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வந்து நடந்துடாது. ஒரு சில ரியாக்ஷன் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ண உடனே நடக்கும், ஒரு சில ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், ஒரு சில ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்னும் எக்ஸசைஸ் ஏதாவது ஆட் பண்ண தான் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இந்த ஆல்கஹால் இந்த HX வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு தேவை. அது என்ன ஜிங்க் குளோரைடு கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு வந்து தேவை. ஓகேவா, ஸோ இந்த கேட்டலிஸ்டோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம வந்து இன்னொரு சாப்டர்ல வந்து நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து படிப்போம். ஸோ இப்போ வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கஹால்லேருந்து வந்து எப்படி ஹேலோஆல்கேன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒன்றும் ஈஸி கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம எதுலேருந்து பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆல்கஹால்லேருந்து பண்ண போகிறோம், RX பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு சோர்ஸ் தேவை, HXனா நமக்கு சிம்பிளாக தெரியும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் HPR. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் இந்த குளோரின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புரோமின் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா HX அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROH போட்டோன்னா ROH ப்ளஸ் வந்து நம்ம HCl யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிங்க் குளோரைடு கேட்டலிஸ்ட் போட்டோன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா RClன்னு வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் CLன்னு போட்டேன், ப்ளஸ் வந்து வாட்டர்னு நான் போட்டேன். ஓகேவா, ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் குளோரைடு அண்ட் HCl இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரியாஜென்ட்டுக்கு பேர் என்ன, இந்த ரெண்டு ரியாஜென்ட் சேர்ந்ததுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லூகாஸ் ரியாஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரியேஜென்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரியேஜென்ட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியேஜென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற வந்து மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறைய ரீசன் அவுட் கொஸ்டின் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய ரீசன் அவுட் கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து இதில் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து வந்து நிறைய கொஸ்டின் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ROH இருக்குது. ஸோ ஆக்சிஜன் மேலே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பீரியாடிக் டேபிளில் வந்து இந்த சைடில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதில் கடைசியாக இருக்கிறது வந்து இன்னட் கேஸ், அது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு வந்து எதுவுமே ரியாக்ஷனே போகாது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஹேலஜன்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஆக்சிஜன். ஓகேவா, ஆக்சிஜன் ஃபேமிலி இருக்கும். ஸோ அப்போ இதுவுமே இந்த சைடில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் ஹேலஜன் அளவுக்கு இருக்காது, ஹேலஜனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்புறம் வந்து ஆக்சிஜன் மேலே எப்போவுமே வந்து ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவாங்கன்னா 1s2 2s2 2p4 எழுதுவாங்க. ஸோ இதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால். ஓகே, 2 4 இருக்கு இல்லையா, அந்த 4 எலக்ட்ரானை வந்து எப்போவுமே வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 4 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரியாக்ட் ஆகிறது வந்து ரெடியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் வந்து HCl வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், HCl. ஸோ அதே கான்செப்ட் தான். குளோரினுக்கு வந்து எப்போவுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குமா. ஸோ இப்போ அந்த ரெண்டு பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு வந்து போயிடும். அப்போ என்ன இது மைனஸ், இது வந்து ப்ளஸ். நான் சொன்னேன் ஹைட்ரஜன்
ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே வந்து குளோரின் இருக்கும். இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும், இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரானை வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே கொடுத்துருச்சு, அப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. லோன் பேர் எலக்ட்ரான் என்னது? எலக்ட்ரான். இது வந்து ஒரு எலக்ட்ரான் ரிச் தான் இல்லையா? ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அப்போ என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ROH இந்த ஹெச். ஸோ இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து காணாமல் போயிடும். ஓகேவா? ஆனால் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இது கொடுத்துருக்குது. அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து குளோரின் வந்து தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஆர்கிட்ட கேட்கும். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ வந்து கேட்கும், நான் இந்த மாதிரி பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு எலக்ட்ரான் வந்து நிறைய தேவைப்படுது, உன் எலக்ட்ரான் எனக்கு கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும். அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கும் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் ப்ராப்பர்ட்டி தான். எப்பவுமே ஆர்க்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட் தான். இது வந்து எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். உடனே ஓகே நீ போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடும். அப்போ ஆர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு இது வந்து என்னன்னா வாட்டர் மாலிகுலா வந்து வெளியில போயிடும். ஓகே, வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த சிஎல் வந்து மைனஸ் தனியாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ என்ன இந்த மைனஸும் ப்ளஸ் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகிடும். இது வந்து எலக்ட்ரான் ரிச், இது வந்து எலக்ட்ரான் புவர். ஓகேவா? ஸோ அப்போ அது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து ஆர்சிஎல் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்சிஎல் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்து இந்த ஆர் ப்ளஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம நிறைய டைப் வந்து பார்த்துருக்கோம். இந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஸோ இதுலேருந்து வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷனு. அப்போ வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது வந்து கேட்கலாம். இது வந்து ரீசன் அவுட் கொஸ்டினில் கேட்கலாம். ப்ளஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் கேட்கறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காம்பவுண்ட் ஏ அப்புறம் வந்து லூகாஸ் ரியேஜென்ட் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டர்பிட்டா மாறுது, டர்பிடிட்டி ஆகுது, ஒரு மங்கலான ஆகுது அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து இந்த ரியேஜன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பிரைமரி ஆல்கஹால் அது என்ன ஆகுது, செகண்டரி ஆல்கஹால் என்ன ஆகுது, டெர்ஷரி ஆல்கஹால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பிரைமரி ஆல்கஹால்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு R குரூப் இருக்கணும், இங்கே வந்து ஒரு OH இருக்குது இல்லையா? ஸோ ரிமைனிங் வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்க போகுது. இது வந்து பிரைமரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹால் என்ன பார்த்தோம், நம்ம 2 R குரூப் இருக்கணும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்கஹால் இருக்கும். இது வந்து செகண்டரின்னு பார்த்தோம். டெர்ஷரி ஆர் குரூப்பில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 R குரூப் இருக்கும் இல்லையா? ஸோ 3 R குரூப் இருக்கும். ஸோ இங்கே வந்து OH இருக்கும். ஸோ பிரைமரிலையும் அதே தான், செகண்டரிலையும் அதே தான், டெர்ஷரிலையும் அதே தான். சாரி, ஹாலோஆல்கேன்லையும் அதே தான், இதுலேயும் வந்து அதே தான். ஸோ இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து போட்ட உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் மெக்கானிக் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, வாட்டர் ஃபார்ம் ஆகி இங்கே வந்து என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் வந்து போயிட்டு இங்கே வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வரப்போகுது. ஸோ இங்கேயும் வந்து என்ன ஆகுனா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆனோடனே என்ன ஆகும், இந்த OH வந்து இந்த கார்பன்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் வந்து அன்னெசரியாக வந்து நான் ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வந்து எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியன்சி ஆகிடுச்சு, ஸோ வந்து உன் எலக்ட்ரானையும் கூட நான் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லும். உடனே இது வந்து சரி ஆர்குமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா இதுக்கு வந்து அந்த ஆர் குரூப்புக்கு ஜென்ரலாக வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். சரி, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆர் இருக்குது. சரி ஓகே, இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் தான், நீ போனாலும் போயிட்டு போது நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஆர் குரூப் சப்போர்ட் பண்ண இது வந்து போயிடும். ஸோ இப்போ இந்த ஒரு ஆர் குரூப் இருந்தாலே இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து 2 ஆர் குரூப் இருக்குது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து குயிக்காகவே இது வந்து கொடுத்துரும். ஏன்னா இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 ஆர் குரூப் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 3 ஆர் குரூப் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து இமிடியேட்டாக வெளியே போயிடும். ஸோ இப்போ வந்து இங்கே கேட்டையான் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோ, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து போகவே போகாது. இதுக்கு வந்து சம் டெம்பரேச்சர் கொடுத்தா தான் இந்த மாதிரி வந்து ஹாலஜன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து குளோரின் மைனஸ் வந்து அட்டாக் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ உடனே குளோரின் வந்துட்டு இந்த உடனே வந்து ஹாலோஆல்கேன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும், இது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹாலோஆல்கேன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன்லேருந்து வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் சொல்யூஷன்லேருந்து இது வந்து வெளியில் வந்துடும். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா?
அது கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அதாவது அது வந்து இன்னொரு மாலிகுலாக மாறிடுச்சுன்னா அதுக்கு வாட்டர் கூட வந்து சாலபிலிட்டி இருக்காது, அதனால அது தனியாக வெளியே வந்துடும். ஸோ அதனால பிரிஸ்பேட் மாதிரி ஒரு மாதிரி திரியாக அந்த டர்பி மாதிரி வந்துடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த வந்து ஆல்கஹால் ப்ளஸ் லூகாஸ் ரியேஜென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேபிளாக இருக்கும் வாட்டரில். ஸோ இந்த வந்து ஹேலோ ஆல்கேனாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து வாட்டர் வந்து சாலபிலிட்டி இருக்காது, அப்போ வந்து டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும், ஒரு மாதிரி மங்கலான ஒரு சொல்யூஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதாவது ஹேலோ ஆல்கேன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அது அந்த சாலிட் வந்து வெளியில் வந்துடும், அப்போ டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து உங்களுக்கு பிரைமரி ஆல்கலான்னு தெரியாது, செகண்டரி ஆல்கலான்னு தெரியாது, டெர்ஷியரி ஆல்கலான்னு தெரியாது. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த லூகாஸ் ரியேஜென்ட் வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த லூகாஸ் ரியேஜென்ட் போட்டு கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, எல்லாமே அப்படியே தண்ணி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரைமரி ஆல்கஹால். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த மாதிரி டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். உடனே ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா வந்து டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி வந்து பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா